இந்த பிடிவாரண்ட்ல தப்பிச்சிருவார். அவர் போய் எனக்கு உடம்பு சரியில்லை இல்லைன்னா தப்பிச்சிடலாம். பட் கேஸை வேகமாக நடத்தணுங்கிறதுக்கு, ஏன்னா இதுக்கு ஒரு ட்ராக்ஷன் வந்திருக்கு. 4 மாதம் ஆச்சு. இன்னும் ஏன்னா முதல் முறை அதாவது அக்யூஸ்டு 2 பேரும் வரணும். வந்தால்தான் கேஸை எடுத்து நடத்த, அது வராமையே தள்ளி போட்டு 4 மாதம் ஓட்டிட்டாங்க. சென்னை ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் 6 மாதத்தில் முடிக்கணும்னு. ஸோ இப்போ வேகமாக முடிக்க வேண்டும் என்ற ப்ரெஷர் வந்தால், வழக்கு முடிந்தால் குறைந்தபட்சம் 2 வருஷத்துக்கு மேலே கொடுத்தாங்கன்னால் அவர் அடுத்த தேர்தலில் அந்த 2 வருஷம் ப்ளஸ் அதுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு போட்டியிட முடியாத அளவுக்கு போகலாம். பட் துரைமுருகன் டார்கெட் ஆனார் என்று வைத்து கொண்டால் கட்சிக்கு மிகப்பெரிய, இவர் பேர்ல சொன்னது என்னங்க, 96-2001 3.6 கோடி, இந்த பீரியட்ல 1.4 கோடி. வேற எங்கேயுமே போவேனாங்க. இந்த ஏப்ரல் மாதமோ என்னமோ இல்ல, அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி நினைக்கிறேன், இந்த தமிழக அரசின் திமுக விடியல் அரசின் டிவிஎஸ்சி போய் இதே இவருடைய வேலூர் மாவட்டத்தில் இல்ல பக்கத்து மாவட்டம், இப்ப எல்லாத்தையும் 3 நாளா உடைச்சிருக்காங்க. அந்த இதுல சேவூர் ராமச்சந்திரன் ஒரு அமைச்சர், அவருடைய வீட்டை ரெய்டு பண்றப்ப என்ன சொல்றாங்க, அவருடைய மகன் நடத்தும் நிறுவனம் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியெல்லாம் இவருடைய சொத்து கணக்குல சேர்க்கிறாங்க. அப்ப இவருடைய மகன் நடத்துற கிங்ஸ்டன் கல்லூரி இதெல்லாம் சேர்த்தா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் ஒரு வங்கிக்காக கன்சல்டன்ட் மற்றும் வேல்யூவராக இருந்தேன். அதனால 2021 இவருடைய அஃபிடவிட்டை டவுன்லோட் பண்ணேன். அதுல பார்த்தா 2021 தேர்தல் டயத்திலேயே அவருடைய அஃபிடவிட் தேர்தல் நடக்க இருந்த சூழ்நிலையிலேயே நண்பர் அரப்போர் ஜெயராமன் என்ன பண்ணார்னா, பெரிய தலைவர்களுடைய அஃபிடவிட்லாம் டவுன்லோட் பண்ணி எவ்வளவு சொத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தால், ஸ்டாலின் 2 கோடியோ தான் கொடுத்திருந்தாரு, இவர் 8 கோடி காட்டியிருந்தார். ஆனா அந்த 8 கோடியில ஒரு பர்டிகுலர் சொத்தை பற்றி நண்பர் ஜெயராமன் சுட்டி காட்டியிருந்தார். அது என்னடான்னு சொன்னா, இவருக்கு நம்ம வண்டலூர் கேளம்பாக்கத்தில் கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து கேளம்பாக்கம் போகிற ரோட்டில் கீழக்கோட்டையூருங்கிற இடத்துல கரெக்டாக இப்போ விஐடி காலேஜுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற இடத்துல 8 ஏக்கரில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கார் மனைவி ஓனர் ராஜாமா எக்ஸ்போர்ட்ஸ். அந்த ஃபேக்ட்ரிக்கு இவர் கொடுத்துருக்கிற கணக்கு 69,000 சதுர அடிக்கு பில்டிங் கட்டி இருக்கிறேன். அது 2001 நான் வாங்கினதுன்னு சொல்றாரு. பட் அந்த 2001 காலகட்டம்ல நவம்பர்ல தான் போடுறாரு. அதுக்கு கட்டுறதுக்கு வெறும் 1,35,00,000 ரூபா ஆச்சுங்கிறார். 70,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டணும்னா அன்னைக்கு தேதியில 400-500 ரூபா சதுரடின்னு போட்டுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு 3.5 கோடி வந்திருக்கும். சரி, அன்னைக்கு 1,35,00,000, இன்னைக்கு இவரை டார்கெட் செஞ்சால், நமது மூத்த குடும்பம் முதல் குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க சன்ஷைன் ஸ்கூல்னு ஒன்று மிக பெரிய அளவில் நடத்துகிறாங்க. ஆனால் வேளச்சேரியில் சன்ஷைன் ஸ்கூல் மிக சிறியதாக இருந்தது. ஆனால் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு 2012 பேப்பரில் பார்த்தீங்கன்னா, சென்னையிலேயே மிக அதிகமாக ஃபீஸ் வாங்கும் பள்ளி சன்ஷைன் பள்ளின்னு தினமலரில் வந்துச்சு. இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு அவர்கள் குரோம்பேட்டிலும் மற்றும் பெருங்குளத்தூரில் கிட்டத்தட்ட 500-200 ஏக்கரில் இருக்கிற வேறொரு பள்ளியை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இதற்கெல்லாம் கணக்கு கேட்டால், துரைமுருகனை டார்கெட் செய்தால் அது ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ துரைமுருகனுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ள பிடிவாரண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அந்த தகவலை கொடுத்தது இடி டிபார்ட்மெண்ட் தான். இடி கோர்ட்டுக்கு உத்தரவு கொடுத்துருக்கதாகவும் சில தகவல்லாம் வந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, சட்டமன்றத்திலே ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும், ஒரு சீனியர் மினிஸ்டர் அப்படின்னா அது துரைமுருகன் தான். திமுகவினுடைய பொதுச் செயலாளர், நீர்வளத்துறை அமைச்சர். இப்போ 87 வயதா இருக்கக்கூடிய துரைமுருகன் சிறை செல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த வழக்கு முடிஞ்சால் தப்பிக்கவே முடியாம சில ஆண்டுகள் பொன்முடி மாதிரி 3 வருஷம் அந்த மாதிரி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நடத்துவாங்களா, எவ்வளவு தள்ளுவார்கள்னு தெரியாது. நீங்க அதிகமா 1.40 கோடியா சார்? இல்ல, 2 வழக்கு இருக்கு. ஒன்னு 96-2001 3.6 கோடியும், அதுல திரு துரைமுருகன், மனைவி சாந்தகுமாரி, மகன் கதிரானந்த், மருமகள் சங்கீதா 4 பேர்லயும் இருக்கு. 2006-11 1.4 கோடின்னு இருக்கு. இதுல நீங்க சொன்னதுல ஒண்ணே ஒண்ணு, இது ஈடிக்கு சம்பந்தம் இல்லை. இவருடைய வழக்கை வேலூர் கோர்ட்
கோர்ட்டில் வச்சு 2007 இவங்க முடிச்சிட்டாங்க. அதாவது திமுக வந்தால் கீழ் கோர்ட்டில் தனக்கு தேவையான நீதிபதியை வச்சுக்கிட்டு இவங்க வக்கீல் எழுதி தரது அப்படியே ஏற்றிக்கிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை 2013 அதிமுக ஆட்சி வந்த பிறகு போட்ட அப்பீல் இத்தனை நாளைக்கு இழுத்துட்டு இருந்ததை போன ஏப்ரல் மாதம் ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர் தான் MP MLA கேஸ் பார்க்குறவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, இது முழுக்க பித்தலாட்டமாக இருக்குது, இவர் சொத்து குவிச்சது சரிதான், அவர் வழக்கு சரி, ஆனால் டிஸ்மிஸ் பண்ணது தப்பு, மீண்டும் விசாரிக்கணும்னு மெட்ராஸ் கோர்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. மெட்ராஸ் ஏப்ரல் 6 மாதத்தில் முடிக்கணும்னாங்க. ஏப்ரல் மாதத்தில் கொடுத்துருந்தா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதம், இன்னும் 2 மாதத்தில் முடிக்கணும். விசாரணைக்கு இவர் நேர்லேயே வரல. ஸோ இவருடைய மனைவிக்கும் சொல்லப்பட்டது, மனைவி ஐயோ என்னை விட்டுருங்கன்னு ஒன்று, இப்போ மனைவி பேரில் போட்ட வழக்கை எடுத்துட்டாங்க. அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க வேண்டான்னு. இவரும் போய் நேரில் போயிட்டாருன்னா தவிர்க்கப்படும். ஆனால் வழக்கு நடந்தால் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்களே அழகாக சொன்னீங்க, இவர் மிக மூத்தவர். இவர் 1971 முதல் முறையாக MLA ஆனவர். எனக்கு தெரிஞ்சு 91 தோத்தார். அதாவது அந்த தேர்தலில் ராகுல் DMK ஜெயிச்சாங்க. 2 சீட்டு தான், வாழப்பாடி சென்னையில் எழும்பூரும் துறைமுகம் சீட்டு தான். எழும்பூர்ல பரிதி இளம்வழுதியும், துறைமுகத்தில் கருணாநிதி மட்டும்தான் ஜெயிச்சாங்க. ஸோ அந்த டைத்தில் இவர் தோத்தார். ஸோ அதை தவிர மீதி எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிச்சுட்டு வர்றவர். ஆனால் இப்போ இவர் பேரில் சொன்னது என்னங்க, 96-2001 3.6 கோடி, இந்த பீரியடில் 1.4 கோடி. வேற எங்கேயுமே போவேனாங்க. ஒரு இந்த ஏப்ரல் மாதமோ என்னமோ இல்லை, அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி நினைக்கிறேன், இந்த தமிழக அரசின் திமுக விடியல் அரசின் டிவிஎஸ்சி போய் இதே இவருடைய வேலூர் மாவட்டத்தில் இல்லை பக்கத்து மாவட்டம்னு இப்போ எல்லாத்தையும் 3 நாளாக உடைச்சிருக்காங்க. அந்த இதில் சேவூர் ராமச்சந்திரன் ஒரு அமைச்சர், அவருடைய வீட்டை ரெய்டு பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்க, அவருடைய மகன் நடத்தும் நிறுவனம் மற்றும் CBSE பள்ளியெல்லாம் இவருடைய சொத்து கணக்கில் சேர்க்குறாங்க. அப்போ இவருடைய மகன் நடத்துகிற கிங்ஸ்டன் கல்லூரி இதெல்லாம் சேர்த்தா எங்கே போய் நிற்கும்? இன்னும் சொல்ல போனால் ஓகே, இதை தாண்டி இன்னும் சில வழக்குகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2019 தேர்தல், உங்களுக்கு 2011 திமுக ஆட்சி டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஸோ மத்தியில் இவர் ஒன்றும் MPயோ MLAவோ இல்லை, வெறும் MLA மாத்திரம்தான் இருந்தார். மத்தியில் இவருக்கு போஸ்ட் கிடையாது. 11 மந்திரி சபை கலைஞ்சதுலேருந்து 8 வருஷம் கழித்து அந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் துரைமுருகன் தன் மகனை MP ஆக்கிறதுக்கு இது சேர்த்து வச்சிருக்காருன்னு ஒரு மிக தரமான தகவல் கிடைக்க எலெக்ஷன் கமிஷன் சார்பாக IT போய் இவங்க வீட்டுக்கு ரெய்டு பண்ணால் பெருசாக கிடைக்கல. ஆனால் வந்த தகவல் மிக உறுதியான தகவல்னா ஒன்று, இன்னும் கொஞ்சம் யோசித்து அங்கே இங்கே மிரட்டி கடைசியில் இவருடைய வலதுகை மற்றும் ஒரு தூரத்து சொந்தக்காரர் பூஞ்சோலை சீனிவாசன் சொல்லி அவருடைய சிமெண்ட் கோடவுனுக்கு போனால் 11 கோடி ரூபாய் கேஷ் எடுக்கப்பட்டது. 2019 வச்சுக்கோங்க, அதுக்கு 1.5 வருஷம் முன்னாடி தான் இது நமக்கு இது டிமானிட்டைசேஷன் சொல்லி ஓட்டு பிடிச்சது அத்தனையும் புது 200 ரூபா கட்டு. ஸோ நிச்சயமாக ஒரு பேங்க் துணை இல்லாமல் பண்ண முடியாது எதிர்கட்சியில் இருந்தவர். என்னடான்னு பார்த்தால் வேலூருடைய கனரா வங்கியில் மேனேஜராக இருந்தது இவருடைய சொந்தக்காரர். அவரை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய பணத்தை மொத்தமாக 200 ரூபா அங்கே கவரெல்லாம் போட்டு கவரு தெரு பேரை போட்டு இத்தனை ஓட்டு இவ்வளோ துட்டுன்னெலாம் எழுதி வச்சதோடு பிடிச்சாங்க. அதாவது ஒரு எதிர்கட்சி உறுப்பினருடைய தொகுதியில் உங்களுக்கு தேர்தல் அந்த முறை தள்ளி வைக்கப்பட்டது. ஏன்னா 2016 தேர்தலில் செந்தில் பாலாஜி தொகுதியில் தள்ளி வச்சாங்க, 2019 இவருடைய மகன். அதுக்கப்புறம் மீண்டும் எலெக்ஷன் வந்தப்போ வெறும் 8000 ஓட்டில் ஜெயிச்சாங்க. ஆனால் இவருடைய ட்ராக் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா 1971 இவர் MLA ஆனான்னு சொன்னேன். இவர் சட்டப்படிப்பு படித்தவர். இவர் படிக்கப்படுத்த ஃபீஸ் இல்லாமல் இவருக்கு MGR உதவினார்னு பேர். ஆனால் MGR தனி கட்சி போனப்போ நான் வரமாட்டேன், நான் இங்கேயே இருக்கேன்னு சொன்னார் என்று சொல்வார்கள். 77-80 காலகட்டத்தில் சட்டசபைக்கு நடக்கும்பொழுதெல்லாம் இவரும் ரகுமான் கான் இவங்க 2 பேரும் திமுக MLAக்களாக அப்படி ஒரு கேள்வி கேட்டு MGRே பாராட்டி இருப்பார் ஒரு எதிர்கட்சி உறுப்பினர்னா. இப்போ அதனால நிறைய ஞாபக சக்தி உண்டு. பொதுப்பணித்துறையில் இருந்தால் நாங்கள் என்னென்ன பாலம் கட்டணும் எது கட்டணும்னு கணக்கு கொடுப்பார். பட் அதன் பிறகாக இந்த எலெக்ஷன் இப்போ அவருடைய வயது மற்றும் மூப்பில் அந்த அளவு அந்த தெலன் கடையில் கொஞ்சம் நமக்கெல்லாம் கண்டென்ட் கிடைக்கணும்னா ஒரு லைனில் நிறைய உளருவார், மாட்டிக்குவார், அப்புறம் சமாளிப்பார். இது நடக்கும். இப்போ என்னன்னு சொன்னால் இந்த கதிரானந்த் வீட்டில் போய் இந்த ஜனவரி 2025 ரெய்டு பண்ணப்போ அவருடைய வீட்டில் 75 லட்சமும் காலேஜில் 13.7 கோடியும்
பிடிக்கப்பட்டது, இடி பிடிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாது. கதிரானந்த் கைதாக கூடும்லாம் சொன்னாங்க. ஒன்றே ஒரு வாய்ப்பு, அதுக்கு ஏதோ கணக்கை கொடுத்துட்டு அதுக்கு 4 கோடி 5 கோடி பெனால்ட்டி கட்டி இருந்தால் தப்பே இருக்கலாம். ஆனால் எல்லாம் சேர்ந்து இப்போ வரலாம். இப்போ நீங்கள் சொன்ன வழக்கில் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் ஒரு வங்கிக்காக கன்சல்டன்ட் மற்றும் வேல்யூவராக இருந்தேன். அதனால 2021 இவருடைய அஃபிடவிட்டை டவுன்லோட் பண்ணேன். அதில் பார்த்தா இன்னும் சொல்ல போனால் 2021 தேர்தல் டயத்திலேயே அவருடைய அஃபிடவிட் வந்து தேர்தல் நடக்க இருந்த சூழ்நிலையிலேயே அரப்போர் ஜெயராமன், நண்பர் அரப்போர் ஜெயராமன் வந்து என்ன பண்ணார்னா, பெரிய தலைவர்களுடைய அஃபிடவிட்லாம் டவுன்லோட் பண்ணி எவ்வளவு சொத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தால், ஸ்டாலின் 2 கோடியோ தான் கொடுத்துருந்தாரு, இவர் 8 கோடி காட்டியிருந்தார். ஆனால் அந்த 8 கோடியில் ஒரு பர்டிகுலர் சொத்தை பற்றி நண்பர் ஜெயராமன் சுட்டி காட்டியிருந்தார். அது என்னடான்னு சொன்னால், அவருக்கு கிஃப்டாக வந்தது வேலூரில் 98 லட்சம் ரூபாய்ன்னு போட்டிருந்ததான். அவர் என்ன பண்ணார், ஈஸி எடுத்து பார்த்தா 1968 இவருடைய சகோதரி மகனுக்கு, அவருடைய மனைவி சகோதரி மகனுக்கு வாங்கின சொத்தை மனைவியுடைய சகோதரி அவங்க பேரில் கிஃப்ட் டீடு வாங்கிட்டு இவங்களுக்கு திருப்பி தந்த மாதிரி இருக்கு. ஸோ 1968 இவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி பினாமி டிரான்சாக்ஷன்னா என்னன்னு உச்சம் நாள் இவர் செய்திருக்கிறார்னாச்சு. இதை அவர் 2021 சொன்னதை என்னுடைய யூடியூப்ல, என்னுடைய ஃபேஸ்புக்லலாம் இருந்தேன்னா, அப்போ யூடியூப்ல இல்லை. எனக்கு அப்போ டவுட் வந்தது, அது ஒரு சொத்துல தான் இப்படி இருக்க முடியுமா? இவரை பற்றி இவருடைய மிக இடதுகரமாக இருக்கக்கூடிய குடியாத்தம் குமரன் என்பவர் அப்பாவும் மகனுமாக 60,000 கோடி சேர்த்தார்னு ஒரு ஆடியோ வந்துச்சு. ஸோ இப்படி இருக்கிறப்ப இவ்வளோ கம்மியாக இருக்க முடியுமா, என்ன இருக்குன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி பார்த்தால், இவருக்கு நம்ம வண்டலூர் கேளம்பாக்கத்தில் கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து கேளம்பாக்கம் போகிற ரோட்டில் கீழக்கோட்டையூருங்கிற இடத்துல கரெக்டாக இப்போ விஐடி காலேஜுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற இடத்துல 8 ஏக்கரில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு மனைவி ஓனர் ராஜாமா எக்ஸ்போர்ட்ஸ். அந்த ஃபேக்டரிக்கு இவர் கொடுத்திருக்கிற கணக்கு 69,000 சதுர அடிக்கு பில்டிங் கட்டி இருக்கிறேன். அது 2001 நான் வாங்கினதுன்னு சொல்றாரு. பட் அந்த 2001 காலகட்டம்ல நவம்பர்ல தான் போடுறாரு. அதுக்கு கட்டுறதுக்கு வெறும் 1,35 லட்சம் ரூபா ஆச்சுங்கிறாரு. 70,000 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டணும்னா அன்னைக்கு தேதியில் 400-500 ரூபா சதுரடின்னு போட்டுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு 3.5 கோடி வந்திருக்கும். சரி, அன்னைக்கு 1,35 லட்சம், இன்னைக்கு 1,75 லட்சம்னு வேல்யூ போடுறாரு. இவர் பிடபிள்யூடி மினிஸ்டராகத்தான் இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாலும் இவர் அதை வச்சுப்பார். பிடபிள்யூடியில் ஃபிக்ஸட் ரேட் உண்டு. அதாவது வருஷம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி இந்த வருஷம் கட்டுறதுக்கு 1,800 ரூபா, 2,000. இன்னைக்கு இப்போ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற வீடு கட்டலாம் 10 அடி ஹைட்டு போடுவோம். ஏன்னா நம்ம ஒரு ரூமுக்குள்ள 4 பேர் 3 பேர் இருப்போம். ஆனால் ஸ்கூல், காலேஜ், எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படின்லாம் சொன்னால் 15 to 18 அடி ஹைட்டு வைக்கணும். ஏன்னா ஸ்கூலில் ஒரு கிளாஸுக்குள்ள 40 பேர் இருப்பாங்க. அதனால நல்ல உயரம் கொடுக்கணும், போர்டு வைக்கணும், அது மாதிரி ஃபெசிலிட்டி கொடுக்கணும், காத்தோட்டம் இருக்கணும், வென்டிலேட்டர் இருக்கணும்னு. இன்னும் ஃபேக்ட்ரின்னு சொன்னால் அங்கே மிஷின் என்ன ஹைட்டுக்கு வருதோ, எனக்கு தெரிஞ்சு மிளகாப்படியோ என்னமோ பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ 15-18 அடி வந்தால் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு தேதியில் 3,500-4,000 ரூபாய்க்கு கீழே கட்ட முடியாது. ஸோ 70,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டணும்னா 28 கோடி வரும். இது அவருடைய அஃபிடவிட்டில் இருக்கிறது. நான் எதையுமே சோர்ஸு அப்படின்னு அடிச்சு விடாமல் அவருடைய இதில் எடுத்து பார்த்தாலே இது மாதிரி அவர் அந்த இடத்த வாங்கிறதுக்கு இன்னைக்கு அந்த விஐடிக்கு எழுத்தாப்புல லேண்டு 1 ஏக்கர் இன்னைக்கு 20 கோடி வரும். ஆனால் அவர் 90களில் வாங்கியிருந்தால் கூட அன்றைக்கும் 2 கோடி 3 கோடி வரும். ஏன்னா அந்த பகுதியிலேயே நான் வேலை செஞ்சுருக்கேன். கீழக்கோட்டையூர்னு இவர் இருக்கிறது பக்கத்தில் மேலக்கோட்டையூரில் ஒரு ஸ்பிக் குரூப்பு ஒரு எல்பிஜி ஃபில்லிங் பிளான்ட் போட்டாங்க. அதில் நான் ட்ரஸ்ட் டிசைனிங்கில் அன்றைக்கி இருந்தேன். இந்த பக்கம் கண்டிகை பக்கத்தில் ஒரு ஷூ ஃபேக்டரிக்கு நான் கன்வேயர் போட்டிருக்கேன். எனக்கு அந்த ஏரியா, அதுவும் 98 காலகட்டத்தில் எனக்கு அந்த ஏரியா நல்லா தெரியும். அதனால இவர் அந்த வாங்கின ரேட்டு இது எல்லாம் நோண்டுனா பிரச்சனை என்னன்னா, அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து கொண்டு எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுன்னு வச்சுருக்காங்க. இல்லை, இந்த போன ஆட்சியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தங்கமணி, ரங்கமணி எல்லா மணியும் உள்ளே தள்ளுவேன் அப்படின்னு சொன்னார். பஞ்சாயத்து எலெக்ஷன் முன்னாடி ரெய்டு பண்ணாங்களே தவிர எஃப்ஐஆர் போடல. ரேஷனுக்கு சப்ளை பண்ணுவதில் மிகப்பெரிய ஊழல் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த நிறுவனம் இவரை வச்சுக்கிட்டு சப்ளை பண்ணாங்களோ அதே நிறுவனம் தான் இன்றைக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கு. அவர்கள் ஊழலை எடுத்து அரப்போர் ஜெயராமன் சொல்லியிருக்கார். ஸோ இவங்க 2 பேரும் நீங்கள் உங்கள் பேரில் எந்த எஃப்ஐஆரும் போட்டாலும் எந்தெந்த பிரிவில் போடுறேன்னா நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ இந்த இடத்த பிஜேபி எடுத்துக்கிட்டு இவரை வைக்கணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் பில்டிங், காலேஜ் பில்டிங் எல்லாம் ஒரு ஸ்கூல்னு சொன்னாலே எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் வச்சா 14 ரூம்
வருது. ஒரு ரூம் 300 சதுரடின்னு வச்சுக்கினாலே உங்களுக்கு இவ்வளோ வரும். அதுக்கு வராண்டா கிரண்டான்னு போட்டால் குறைந்தபட்சம் 10,000 20,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டினா தான் 2 செக்ஷன் வச்சா. ஆனால் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2-3 செக்ஷன்லாம் வச்சா 50,000 1 லட்சம் சதுரடி வரும். 2015 வாக்கில் இங்கே பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு ஸ்கூலுடைய ஓனர் என்னை கன்சல்டண்ட்டாக கூப்பிட்டாங்க. என்னடான்னா ஐடி ரெய்டுன்னு சொல்ல முடியாது, இன்ஸ்பெக்ஷனுக்கு நோட்டீஸ்க்கு வந்து நாங்கள் வரோம்னாங்க. என்னடான்னா அவங்க வெப்சைட்டில் நாங்கள் 1 லட்சம் சதுரடி வச்சு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறோன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக சைட்டில் கட்டினது 30,000. அந்த 1 லட்சத்துக்கு கணக்கு காட்டினாங்கன்னு ஒன்று இல்லை, 30,000 தான் இருக்குது. நாங்கள் வெப்சைட் டிசைன் பண்ணுறப்ப எவ்வளோ அப்ரூவல் வாங்கினோமோ அத்தனையும் போட்டோம், ஒரு 2-3 வருஷத்தில் கட்டிடலான்னு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரலன்னு கட்டல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் இவர்கள் எல்லாம் நிச்சயமாக கட்டியிருப்பார். இப்போ அந்த சேவூர் ராமச்சந்திரன் வழக்கையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருடைய காலேஜ் ஸ்கூல் இதை தாண்டி இவர் அப்பப்போ இந்து சமயத்தையும் கிண்டல் பண்ணுவார். ஆனால் இவர் ஒரு சாமியாருடைய தீவிர பக்தர். அப்பப்போ போய் குறி கேட்டுட்டு வருவார். அந்த ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதனால இன்னைக்கு இவரை டார்கெட் செஞ்சால் நமது மூத்த குடும்பம் முதல் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சன்ஷைன் ஸ்கூல்னு ஒன்று மிக பெரிய அளவில் நடத்துகிறாங்க. ஆனால் வேளச்சேரியில் சன்ஷைன் ஸ்கூல் மிகச் சிறியதாக இருந்தது. ஆனால் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு 2012 பேப்பரில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே மிக அதிகமாக ஃபீஸ் வாங்கும் பள்ளி சன்ஷைன் பள்ளின்னு தினமலரில் வந்துச்சு. இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு அவர்கள் குரோம்பேட்டிலும் மற்றும் பெருங்குளத்தூரில் கிட்டத்தட்ட 500-200 ஏக்கரில் இருக்கிற வேறொரு பள்ளியை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இதற்கெல்லாம் கணக்கு கேட்டால் துரைமுருகனை டார்கெட் செய்தால் அது மாப்பிள்ளை சார் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பிஜேபி இதை மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டு இதை இப்போ பண்ணாங்கன்னா இது அடுத்த எலெக்ஷனில் மிகப்பெரிய பாதிப்பு கிடைக்குமா? இல்லை, இந்த பிடிவாரண்டில் தப்பிச்சிடுவார். அவர் போய் எனக்கு உடம்பு சரியில்லை இல்லைன்னா தப்பிச்சிடலாம். பட் கேஸை வேகமாக நடத்தணுங்கிறதுக்கு, ஏன்னா இதுக்கு ஒரு ட்ராக்ஷன் வந்திருக்கு. 4 மாதம் ஆச்சு. இன்னும் ஏன்னா முதல் முறை அதாவது அக்யூஸ்டு 2 பேரும் வரணும். வந்தால்தான் கேஸை எடுத்து நடத்து. அது வராமையே தள்ளி போட்டு 4 மாதம் ஓட்டிட்டாங்க. சென்னை ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் 6 மாதத்தில் முடிக்கணும்னு. ஸோ இப்போ வேகமாக முடிக்க வேண்டும் என்ற ப்ரெஷர் வந்தால், வழக்கு முடிந்தால் குறைந்தபட்சம் 2 வருஷத்துக்கு மேலே கொடுத்தாங்கன்னால் அவர் அடுத்த தேர்தலில் அந்த 2 வருஷம் ப்ளஸ் அதுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு போட்டியிட முடியாத அளவுக்கு போகலாம். பட் துரைமுருகன் டார்கெட் ஆனார் என்று வைத்து கொண்டால் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னக்கு ஏற்படும். பல ரகசியங்கள் அவர்கிட்ட இருக்கு. அவருக்கு தெரியாத ரகசியமே திமுகல கிடையாது. அவர் கிட்டத்தட்ட கருணாநிதி தினமும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் பேசுவதற்கு வலது பக்கம் திரு ஆற்காடு வீராசாமியும் இடது பக்கம் துரை அப்படின்னு இவரையும் பக்கத்தில் வச்சிருப்பார். அவருக்கு தெரியாததே எதுவும் கிடையாது. ஸ்டாலின் எல்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்து பண்ணுவார். தம்பின்னு கூப்பிட்டு தான் பண்ணுவார். ஒருமையில் பேசியார். இப்போ ஒரு மரியாதை கொடுக்கிறார். ஆனால் திமுக என்றால் திராவிட பாரம்பரியத்தில் பிறப்பால் மட்டுமே எல்லாம்ங்கிறதுனால இன்ப நிதி வந்தாலும் நான் அமைச்சராக இருப்பேன்னும் பேசியிருக்கார். எனவே இது மிக சரியான நேரத்தில் சென்னையில் ஒரு கோர்ட் இதை விட்டுருக்குன்னா இதை பிஜேபியும் அதிமுக எடுக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவங்க பேரில் இதை விட அதிகமான வழக்குகள் இருக்குது. இன்னொன்று, சொத்து குவிப்பு வழக்கில் தப்பிப்பது என்பது மிக மிக கடினம். ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியும் ஜட்ஜுக்கிட்ட போச்சுன்னா, ஏன்னா நீங்கள் உள்ளே வர்றதுக்கு அமைச்சராகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த அத்தனை சொத்து கணக்கையும் உங்களுடைய எம்எல்ஏ அஃபிடவிட்டில் கொடுக்குறீங்க. அந்த அடுத்த 5 வருஷத்தில் எந்தெந்த சொத்து உங்கள் பேரில் இருக்குங்கிற கணக்கு எடுத்தாங்கன்னா மாட்டிடும். இதில் ட்ரஸ்ட்டு எடுக்காமையே 3 கோடின்னு எடுத்துக்காங்க. இப்போ ட்ரஸ்ட் எல்லாம் எடுத்தால் அந்த ஸ்கூல் பில்டிங் எல்லாம் எடுத்தால் பல 100 கோடிகளுக்கு போகும் நிச்சயமாக. ஏன்னா சேவூர் ராமச்சந்திரன் வழக்கில் அது வந்திருக்கு. ஏன்னா இந்த டிவிஎஸ்சியே பண்ணியிருக்கிறதுங்கிறதுனால மிக நிச்சயமாக இவர் தப்புவது எளிதாக இருக்கு. நன்றி சார்.